விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அதன் மூலியமா பிரபலமான மாக்கப் ஆனந்த் இன்னைக்கு தனது மனைவி கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பட மத்தியில உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. இது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை அளிச்சிருக்கு. சின்னத்தில இருந்து ஒரு சில பேர் மட்டும்தான் வெள்ளித்திரையிலையும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம மாக்காப்பா ஆனந்தும் ஒருத்தர். விஜய் டிவில இவரு அதிகமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி, அதன் மூலியமா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்த உண்டு பண்ணி வச்சிருக்காரு நம்ம மாக்கப்பா ஆனந்த். அவர் தொகுத்து வழங்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்பவும் காமெடியாவும், நகைச்சுவையாவும் இருக்கும். அதனால தான் இவருக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. அப்படி இவரு என்னதான் சின்ன திரையில விஜய் டிவில நெறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கினாலும், வெள்ளித்திரையிலும் சில திரைப்படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. எந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறதா இருந்தாலும், அதுல விதவிதமான கண்ணாடி போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு, இவரு வலம் வரக்கூடிய அந்த காமெடிகள் பார்க்கறதுக்கு ரசிகர்களுக்கு பயங்கரமா இருக்கும். அதனாலேயே மாக்காப்பா ரசிகர்கள் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சிருக்காரு. இப்படி விஜய் டிவில நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின மாக்காப்பா, அதன் பிறகு வெள்ளித்திரையில வானவராயன், வல்லவராயன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா ஒரு நடிகரா, ஹீரோவா வெள்ளித்திரையில அறிமுகமும் ஆயிருக்காரு. அதைத் தொடர்ந்து நவரச திலகம், கடலை, மீசைய முறுக்கு போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. விஜய் டிவில கால் எடுத்து வச்சதாலே என்னமோ தெரியல, இவருக்கு சினிமா அதிர்ஷ்டம் அதுவாகவே இவரை தேடி வந்துச்சு. ஆனா தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புக்கும் ஒரு முக்கிய அதிர்ஷ்டமே தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு மாக்கப் ஆனந்த் நிறைய பேட்டிகளையும் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சப்போ நிறைய வால் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காராம் மாக்கப் ஆனந்த். அது மட்டும் இல்லாம விஜய் டிவில முதல்ல சினிமா காரம் காஃபி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா தான் அவருடைய திறமைய வெளியே கொண்டு வந்தாராம். இவரு ஆரம்பத்துல ரேடியோ மிர்ச்சில வேலை பார்க்கும்போது ஹிப்ஹாப் தமிழாவுடைய கிளப்ல மப்புல பாடல் ஒண்ணு பயங்கரமா ஹிட் ஆனுச்சு. அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனது நம்ம மாக்காப்பா தான். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குனதுக்கு பிறகுதான் இவருக்கு விஜய் டிவிலேயே வாய்ப்பு கிடைச்சதாம். அதன் பிறகுதான் விஜய் டிவி கிடைச்ச வாய்ப்பு மூலயமா தான் ஒரு நகைச்சுவை நடிகராக முடியும் அப்படிங்கிற திறமைய மக்கள் மத்தியில வெளிப்படுத்தினாரு. அவர் தொகுத்து வழங்கின அந்த நிகழ்ச்சி எல்லாமே பயங்கர ஹிட் ஆனதன் காரணமா தான் இவரு அடுத்தடுத்து விஜய் டிவியோடைய ஒரு முக்கியமான தொகுப்பாளரா மாறினாரு மாக்காப் ஆனந்த். அதன் பிறகுதான் படங்கள்லாம் நடிச்சாரு. ஆனா இவருக்கு இப்போ வெள்ளித்திரையில அந்த அளவுக்கு படங்கள் எதுவுமே வெற்றி அடையல. அதனால இவருக்கு பட வாய்ப்புகள் சரியா அமையல. ஆனா இருந்தாலும் மாக்காப் ஆனந்துக்கு தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு. அதற்காக இப்போ 2, 3 இயக்குனர்கள் மாக்காப் ஆனந்த நேர்ல பார்த்து பேசியிருக்காங்க. சில கதைகளையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மாக்காப் ஆனந்த் நடிக்காத சில முக்கியமான கதைகளும் இதுல அமைஞ்சிருக்கு. அதாவது ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரியான கதைகளும் இருக்காம். ஸோ கண்டிப்பா இது மாக்காப் ஆனந்தோட சினிமா கதையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு மாக்காப் ஆனந்த் நம்புறாரு. ஆனா இவர் வைத்து படம் பண்ண தயாரிப்பாளர்கள் யாரும் முன் வரல. இதனால மாக்காப் ஆனந்தால இந்த படங்கள்ல நடிக்க முடியல. அதனால மாக்காப் ஆனந்த் என்ன பண்ணிருக்காரு, தானே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஓபன் பண்ணி அதன் மூலியமா இந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு மாக்காப் ஆனந்த் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இவருக்கு பக்கபலமா சப்போர்ட்டா இருந்த அவருடைய மனைவி இந்த விஷயத்துல இவருக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இது பிடிக்கல. வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது, நீங்க தொடர்ந்து தொகுப்பாளர் பணியவே பாருங்க அப்படின்னு மாக்காப் ஆனந்த் பேசியிருக்காங்க. ஸோ தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நீயே பொறாமப்படுற மாதிரி, நீயே இப்படி முட்டுக்கட்டை போட்டா நான் எப்படி வளர முடியும் அப்படின்னு மாக்காப் ஆனந்த் தன் மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஆனா மாக்காப் ஆனந்த் மனைவி அதுக்கு சுத்தமா ஒத்து வரவே இல்லையா. அவங்களுக்கு இது பிடிக்கவும் இல்லை. இது மாக்காப் ஆனந்துக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மன உளைச்சல்ல மாக்காப் ஆனந்த் தன்னால இதுக்கு மேல தன் மனைவியால என்னால சரியா புரிஞ்சுக்காம என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டா, என்னை கேவலப்படுத்திட்டா அப்படின்னு வீட்லயே தற்கொலை முயற்சி எடுத்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு.